பெருமாளை துந்தியில் இல்லாத கணபதி, துந்தி இல்லாத கணபதி, உன் நாயத்தை கூட்டி பெருக்கி சுத்தம் பண்றது என்னோட வேலை, சுத்தம் பண்றது என்னோட வேலை. என் ஜாமி இருந்தாலும் பாருங்க, இந்த ஆலயத்தை எதுக்கு இருக்கிறேன்? எதுக்கு இருக்க? தொன்ன பொங்கலுக்கு. ஆனா தொன்னில வைக்கிற பொங்கலியா? இந்த பொங்கலுக்கு தான் இருக்கிறேன். என் ஜாமிய குருக்கள், குருக்கள் குருக்கள் என் ஜாமி வருவா வருவா. சாமி குருக்கள் தொடர்ந்து எவ்வளவு நேரம் ஆகுதுங்க? கூட்டி பெருக்குனாயா? கூட்டுனே பொறுக்குனே. என்ன நாயாடு கேக்குறீங்க? கூட்டி பெருக்குனாயான்னு கேட்டேன். எல்லாம் பொறுக்கிட்டே சாமி. இருந்தாலும் என்ன மலைப்பாம்பு, மலைப்பாம்பு வியாபாரமா? மலைப்பாம்பா? மலைப்பாம்பு தானா சாமி? விநாயகர் ஆலயத்தை கடவுளாயா இல்லையா? சாமி துடைக்கணும்ல. உங்களை காணாமல் இப்பத்தான் நேர வாங்களே. இல்ல அங்கிட்டே இல்ல, இல்ல இப்பத்தான் நேர உங்க பொண்டாட்டிட்டு போயிட்டு வர்றேன். ஐயோ ஐயோ, பொண்டாட்டிட்டு நீ போவியா? ஆமி நேர போனேன். அம்மா அம்மா மேலே பாத்திர படுத்துருச்சு. அம்மா உன்னை பார்த்தா படுத்துருச்சு. எங்க சாமி போன படுத்துருச்சு. என்னை பார்த்து சாமி கிச்சா இங்க வாடா. சாமி வந்து வெளியே போயிட்டு வந்து போயிட்டு வந்துட்டா. தூக்கி மாற்றானா, தூக்கி மாற்றானா. ரொம்ப ஹைட்டா அது மைக்கு கொஞ்சம் அங்கிட்டு இழுத்து பேச பரவாயில்ல. இங்க வந்தான்னு வச்சுக்கோ, ரொம்ப ஃபுல்லா மறைக்குது. கொஞ்சம் தள்ளி வச்சா மறைக்குது. எல்லா பொங்கலும் குழு குழு இருக்குமே. அதை போடும்போது தலை ஓடாம இருந்தது. ஆமா வயசாயிருக்கு. ஆமா உங்களால ஏறி மாட்ட முடியாது. என்னால ஏறவும் முடியாது. ஆமா ஏறி மாட்டிட்டேன். நீ மிச்சம் நின்னுக்கு நின்னுமா அந்த கொண்டுகில அப்படி சொல்றாங்க. சாமி நீங்க ஒரு கல்யாணத்துக்கு போவா. ஆமா ஒரு காது குத்துக்கு போவா. போவேன். ஒரு கருமாதிக்கு கருமா கருமாதிக்கு போறீங்க. கருமாதிக்கு போக மாட்டேன். ஆமா அப்படி சொல்லு. அதனால உங்க சுனிதான் சுருக்கமா இருக்குதுன்னு. துணி 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 எல்லாம் எத்தனை இருக்கிறது? துணி சுருக்கமா இருக்கு. இஸ்திரி போட்டு போட்டு வந்தேன் சாமி. அப்படி சொல்றாங்க. ஆமா ஆமா போட்டையா? போட்டு எவ்வளவு இன்னுமா போடுவாங்க. இஸ்திரி போட்டே போட்டாச்சு. சாமி அப்படி கூப்பிட்டு கிச்சா இங்க வாடா. சாமி எதை கொடுத்தாலும் திம்பாரு. எதை கொடுத்தாலும் இந்த புளிச்சிகீரை இருக்குல்லங்க, புளிச்சக்கீரை சொல்றாங்க. என்னை பார்த்து தம்பி கிச்சா இங்க வாடா. உருவி குடுறான்னா என்ன சாத்து பொத்து பொத்துற சாத்துக்கு சிலீர் சிலீர் வலிக்குதுடா. அப்படித்தான் வலிக்கு. ஐயோ அப்புறமேட்டுக்கு பூசைகளை கடைஞ்சி வச்சிருக்கிறேன். போய் 4 நக்கு நக்கிங்க.
கீரை கீரை சாப்பிடுறதா கித்தனை இதுக்கு தயார் பண்ணிட்டு வந்திருக்காரு ரெண்டு. ஏண்டா தம்பி நாளைக்கு ஆயிருக்க முடியாது, ஆயிரம் இருக்க முடியாது, பேய் இருக்க முடியாது. சாமி ஆலயத்தை பத்தீங்களா? என்ன ஆலயம்ல எப்படி இருக்குது? ஆலயத்தை கூட்டணும், கூட்டணும், சுத்தம் பண்ணணும், சுத்தம் பண்ணணும். சாமி ஏண்டா விநாயகருக்கு தலையில தையல் போட மாட்டேங்குது. ஏன்னா நீ அடிக்கிற தலைய ஓட்டையா போட்டுருவாங்க. விநாயகருக்கு வாங்க வாங்க. ஏண்டா தம்பி அப்படியா இழுங்க பல்லு வளர்க்கலாம். ஏய் வல்ல கழட்டிடுவாடா சாமி நல்லா விநாயகர் தொடச்சாச்சு, தொடச்சாச்சு. கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ணி என்ன அடிக்க சொன்னீங்க? பட்டை அடிக்கணும்ல. ஐயோ ஏன்டா பட்டை கிடைக்கவே இல்லை சாமி, கோட்டை அடிச்சு. எந்த எந்த என்ன பட்டையை சொன்னீங்க? நானு முப்பட்டை சொன்னேன். சப்போர்ட்டியோடு நினைச்சிட்டேன் சாமி. சப்போர்ட்டே நிறுத்தியா? ஐயன் சிறுநீர், ஐயன் திருநீர், ஐயன் திருநீர், 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 சிறுநீர், சிறுநீர். இது ஆகலப்பா, சின்ன சின்ன பொத்து பொத்துன்னு போடுறீங்கடாப்பா. சாமி இருங்க, விநாயகருக்கு முதல்ல பட்டி அடிப்போம். பட்டை அடிக்கணும். சாமி இங்க வாங்க. ஏண்டா தம்பி விநாயகருக்கு தொங்கல் கொடுத்துருக்கு, முடியாம தூக்கிட்டு போலாமா? தூக்கிட்டு போலாமா? ஏன்னா நீங்க புல்லாமல் வச்சு வாயை வச்சு ஊதுங்க, உள்ள இருக்கிற தொங்கல் எல்லாம் வந்துரும்ல. அதெல்லாம் ஒண்ணு இல்லடா தம்பி. விநாயகர்ல பேசாத இருக்காரு. பேச இருக்கா? சாமி பட்டி அடிச்சாச்சு, என்ன செய்யணும்? என்ன செய்யணும்னா இன்னைக்கு ஆலயத்துக்கு யாராவது வந்தா போட்டி வைக்க பண்ணுவாங்க. சாமி நம்ம விநாயகர் ஆலயத்தை பார்த்தா பார்த்தா யார் வராம இருப்பாளா? ஆமா இன்னைக்கு நிச்சயமா யாராவது வருவா. வருவா. அவளை இழுத்து கூட விடுறேன், விடு. நீங்க அபிஷேகம் பண்ணிருங்க. என்ன சொல்லிட்டு இருக்க? அபிஷேகம் பண்ணி அம்சம் அபிஷேகம் பண்ணி அனுப்பி விட்டுறலாம். சாமி அம்மா என்ன சொல்லிட்டா? சாட்டை காட்டுங்க, அங்க அடியை பிடிங்க, அங்கிட்டு பிடிங்க, இங்க வர்றேன். ஏங்க சாமி இது உங்க சாட்டையா? ஆமா. இது வந்து உம்பரியா? ஏய் பிரியன்னு சொல்றாங்க. சாட்டை பெரிய உங்களுக்கு தானே கேட்டேன் சாமி. ஆமாடா என்னதுதான் தம்பி. சாமி ஆலயத்துக்கு வர்றா, நீங்க நேரம் தான் எரிசல் ஆயிடுவாங்க. ஆலயத்துக்கு வந்துட்டான். வாங்க 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 சாமி வாங்க வாங்க. எல்லாம் இருக்கீங்களா? நான் பேச இருக்கிறோம். வீட்டுல குழந்தைகள் எல்லாம் இருக்காங்களா? எல்லாம் நலமா இருக்காங்க. கையில பிடிங்க, கையில பிடிங்க. சாமி மிக நாட்களா குழந்தை பாக்கியவே இல்லாம ஓம் சக்தி பராசக்தி கிருபையாலும் விநாயகர் கிருபையாலும் குழந்தை பாக்கியம் கிடைச்சிருச்சு. குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு. ஆகையினால அழகான ஒரு பெயர் சரி குழந்தை வைக்கணும். சரி. விநாயகருக்கு ஒரு அர்ச்சனை செய்ய வேண்டும். வந்துட்டீங்கல்ல, பஸ் விட்டுறேன். என்னக்க பேருங்க விநாயகருக்கு ஒரு பூஜையை பண்ணி பேர் வச்சு விட்டுறோம். அப்ப கோயில் சுத்தி அப்படி சுத்தி பார்த்து தீர்ப்பு தெரிவிச்சுவாங்க. சாமி இது வாயண்டா. உங்களுக்கு அந்த பக்கம் வேலை செய்யாதா? ஆமா. சாமி முதல்ல நான் சொன்ன என்ன சாப்பிட்டேன்னா என்ன செய்யணும் சாமி? மாலை போடுறாம்பி. போட்டாச்சு போட்டாச்சு போட்டு ஐயோ 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 மாலை எங்கடா போட்டேன்? நீங்க மாலை எடுத்து ஓடுறாங்க. மாலை கழுத்துல போட வேண்டாம். என்ன சொல்ல போறாங்க? சாமியே சரணமையப்பா. அம்பி மாலையை போட்டுறியா? ஓட்டி அவள இனிமே ஓடுவாங்க. ஓட்டா சார் ஐயோ அப்பா. விநாயகர் கழுத்துல போட சொன்னா உங்க கழுத்துல போடுறிய. நீங்க தான் சாமி ஒட்டியா போடுறாங்க. விநாயகர் கழுத்துல போடுறேன்டாம்பி. சாமி குஞ்சம் சரியா இருக்குதா? கணக்கா இருக்கு. இதேதான் தம்பி. நான் சொன்ன பொருளா இருக்கான்னு பாருங்க. அவன் சூத்துல பாக்கு. ஏய் இல்ல அவன் வெத்தல பாக்கு. ஏங்காய் இருக்குறாம்பி.
செகட ஜாம்பராணி இந்த புரிய தம்பி செகட ஜாம்பராணி இருக்குங்களா இந்த வாழை போலாம் எங்க இந்த வாழைப்பழம் பூப்பழ ஐயோ ஐயோ சாமி ஏன் செம்பளம் நம்மளுக்கு காலையில தருவாங்க ஐயோ சாமி இந்த குட்டி அப்புறம் பொறிப்பாங்களாதா குச்சி அப்புறம் பொறிப்பாங்களாதா ஆமா இது என்ன பாக்கு சாமி இது வந்து கொட்டைப்பாட்டு கொட்டைப்பாட்டு கொட்டை பாக்குறீங்க கொட்டை சப்பளிச்சு போச்சு பச்சைப்பாட்டு தம்பி சாமி இந்த எலும்புச்சம்பளத்தை என்ன போல எலும்புச்சம்பளம் இது எதுக்கு எலுமிச்சம்பழம் பேர் வச்சிருக்காங்க தெரியலையே சாமி தெரியல ஏன்னா தம்பி ஆலயத்துல எல்லா பழத்தை வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்காங்க அப்படியா பூஜை பண்ணிட்டு இருக்கும் போது அந்த எலுமிச்சம்பழம் வந்து எல்லா கனியும் வந்து இலை தின்றுச்சு பழைய பழைய எல்லா கனியும் தின்ன முடிச்சிட்டு இந்த எலுமிச்சை கனியை மட்டும் மிச்சம் வச்சுட்டு போயிருச்சு எலுமிச்ச வச்சனால எலுமிச்சங்கனி எலுமிச்சங்கனி கனி பெருக்கா மிச்ச வச்ச பேரிச்சம்பளமா ஏய், இதுக்கு 3 பேர் இருக்கு சரி வைங்க வைங்க ராஜகனி இந்த ராஜாவோட கனி நீங்க எதுக்கு விட்டு திரியிறீங்க சாமி வச்சிட்டீங்களா சாமி இப்ப வந்து அவசியம் பண்ணணும் அவசியம் பண்ணணும் இப்ப நான் என்ன பண்ணணும் நீ பத்து நான் எத்தனை மூணு 10 வச்சிருக்கிறேன் தெரியுமே கிழக்கு 10 வச்சிருக்கிறேன் சாமி பத்தி பத்து கிளம்பி சாமி இதுக்கு பேர் என்னது இதுக்கு பேர் பத்து குச்சி ஊதியின் பத்தி ஊதுபத்தி ஊதியின் பத்தி ஊதுபத்தி ஊதியின் பத்தி ஏய் பத்தியை காட்டுங்க விட்டாங்க சாமி என்ன குச்சியை காட்டுறீங்க தலையில சாமி எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் வாங்க என்ன சந்தேகம் நீங்க ஐயருக்கு பிறந்தீங்களா ஆசாரிக்கு பிறந்தீங்களா இல்ல ஒரே சைஸ் சாமி எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் என்ன சந்தேகம் இப்ப இந்த பத்தி எங்க குத்துவீங்க பழத்தம் தானே கே குத்துறேன் அங்க குத்தாதீங்க ஏன் நான் சொல்ற மாதிரி குத்துங்க எங்க குத்துறான் விநாயகர் தொப்புல குத்துங்க ஏன் தொப்புல குத்துறான் படாப்பி இல்லைன்னா உங்க தொப்புல குத்திக்கிங்க வேலை முடியும் சாமி இப்படி இப்படி குத்திக்கிட்டு இப்படி தீவாட்டை மணி எடுத்துக்கணும் 3 சேர்த்து ஏன்னாப்பி அங்கேயும் இங்கே குத்துறத விட இங்கே குத்திட்டா இங்க குத்தாது குத்துறதுக்கு இடம் இல்லாம இருக்குது இப்ப இங்க அங்க குத்துங்க சாமி முனையை கிண்டுறது இல்லையா கிளியாட்டு சாமி தேங்காய் கையில் இருக்கும் சாமி தேங்காய் குடுமையில பீ எப்படி போட்டல் தேங்காய் குடும்பம் பிள்ளைங்க தேங்காய் குடுமையில பீமோட பீன்னா சொன்னேன் கையில பிடிக்கும் சாமி நார பீ நல்ல பீ இந்த மனுஷன் தொட மாட்டார் நார பீய சொல்றாங்க சாமி குடுமையை பிச்சுண்டு சாமி நீங்க காய் அடிக்கிறதுல தெரியாது இல்ல தேங்காய் அடிச்சு உடைக்கிறதுல தெரியாது ஆமா நல்லா குடுமையை பிடிச்சி கண்ணை பார்த்து அடிங்க குடுமையை பிடிச்சு கண்ணை பார்த்து ஒன்னும் கோவில் போட மாட்டேன் பா பெருமாளே குந்தி கணபதி ஐயோ சாமி என்ன ஏன் கண்ணை பார்த்து அடிக்கிறீங்க இதான் தம்பி குடுமையை பிடிச்சு கண்ணை பார்த்து உடைக்க சொன்னேன் சாமி குடுமையை பிடிச்சி தேங்காய் கண்ணை பார்த்து அடிக்கும் அப்படி சொல்ல தம்பி ஈய பித்தாளைக்கு பேர் வெட்டுறது ஈய பித்தல 2 அடியில தண்ணி வந்துருச்சு உங்களுக்கு பரவாயில்ல பரவாயில்ல தெளிக்க விடாம கொண்டாங்க அப்படித்தான் இருக்குன்னு தம்பி நீர் விளாவிடா நல்லா விளாடு மாற்றுதல் என்ன விளாடு விளாட பாருங்க சாமி நீர் விளையாடா இல்லப்பா அதுக்கெல்லாம் ஆளுங்களுக்கு சுவாமிக்கு நீர் விழாவை சொன்னா விநாயகருக்கு நீர் விழாவிட்டு இருக்க நீ விளாவிடா நீ விளாவிடா நீர் விழாவிடான்னு சொல்லிட்டு அவரை கூப்பிடுங்க 10 வச்சிடலாம் வச்சிடலாமா இன்னும் 2 செட்டு வந்திருக்குது அது பெருகாய் டப்பா வச்சுட்டு வந்துருக்கிறியா சாமி நல்லா பயபக்தியா காட்டுங்க
சாமி என்ன குளிச்சுட்டு வந்தீங்களா குளிக்காம வந்தீங்களா? நான் பேச குடிக்க தான் நம்பி வந்திருக்கேன். சாமி அமுக்கி விட்டு போகுது. அப்படி கீழே கீழே ரொம்ப கீழே இறக்குங்க, மேல தூக்காதீங்க. தூக்கு உங்களுக்கு அணை. பா விநாயக பெருமாளே, நீ கணவரி அம்மா யாரு சாமி வந்தது? சாமியா வந்துச்சு. நாளை ரெட்டி விட்டு வகுத்துல ஜாபம் ஆடிட்டு இருக்கு. சாமி வந்து ஆடிட்டு இருக்காங்க. இட்லி இருந்து சேர்லன்னு என்ன மட்டும் வாங்கிட்டு இருக்கு. மணி எடுங்க கொண்டாங்க உங்களுக்கு பத்தாது. ஏன்னா மணிக்கு நாக்கு போடுறியா? அடியில குடிச்சு பாருங்க. என்ன உங்களுக்கு வந்து நான் அடையிறது குடிக்கலையா? குளிச்சுட்டு வந்தா. சரி சரிங்க. ஓம் சுக்லாம்பரதம் சசிவர்தன நமக. ஓம் சர்ப்பு வாங்க. என்ன வாய ஆங்கலியே. வட்டி வந்தீங்க. இன்னொரு இங்க வாங்க. எச்சாமி உங்களை நம்பி வரமுல்ல. நம்பியை பத்தி பேசினா காமாரி வாங்க. சாமி அவங்க கீத விஷயம் பண்ணுங்க. கீத விஷயம் பண்ணிடலாமா? ஓம் சுக்லாம்பரதம். ஓம் விநாயக பிரமணமக. ஓம் பந்தி கணமக. சாமி அதிசயமா இருக்கு சாமி. என்ன சாமி? தீர்த்தத்திற்கு முத்து வந்திருக்காங்க. ஆமா. இத்தனை நாள் அவசியம் பண்ணியே. இந்த குழந்தைக்கு பேர் வைக்கணும் அவசியம் பண்ணும்போது தீர்த்தத்திற்கு முத்து வந்திருக்கு சாமி. இந்த தீர்த்தம் எங்க இருந்து வரணும்? கங்கையிலிருந்து கொண்டாடுறீங்க. கங்கை எங்க வருவாங்க? சிவனுடைய சடாமணி இருந்து. ஆமா. அப்ப இந்த முத்துக்கும் இந்த குழந்தைக்கு ஏதோ சம்பந்தம் இருக்கு. சம்பந்தம் இருக்கின்றது. ஐயா முத்துமாரி செட்டியாரே இப்படி வாருங்கள். இப்படி வாருங்கள். இந்த தீர்த்தத்தில் அவசியம் பண்ணும்போது முத்து வந்திருக்காங்க. அப்படியா? நல்ல ஆனா அந்த முத்து வந்த காரணத்தால் இன்று முதல் ஆண் குழந்தையா பெண் குழந்தையா? பெண் குழந்தையா? பெண் குழந்தையா? இந்த குழந்தைக்கு இன்று முதல் முத்து வந்த காரணத்தால் எல்லாரும் கை தட்டுங்க. இந்த குழந்தைக்கு முத்தம்மா நல்ல நேரம் பார்த்து நல்ல நேரத்தில் அபிஷேகம் பண்ணி குழந்தைக்கு முத்தமா என்று பேர் கொடுத்தீங்க. ஆமா, மனம் வந்து இந்த முத்துமாரி இந்த பைசா வாங்க சாமி. உயர்ந்தது இருந்தாலும் மனம் உணர்ந்து போறேன். குழந்தை பேரை சொன்னால கேட்டா அபிஷ்டு அடி ஒரு பிள்ளை பூச்சி போய் டொப்பு டொப்பு அடிச்சு கேட்டா அபிஷ்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு அபிஷேகம் பண்ணி பேர் வச்சதுனால முத்துமலை செட்டியார் எனக்கு போட வந்த நீ பாட்டுக்கு தலையை விட்டு நீ வாங்கிட்டியா நம்பி? தலையை விட்டு வாங்குறீங்க. ஒரு சீப்பு பழம் கொடுத்தா ஒரு பழம் தான் கொடுக்குறீங்க. எங்க வீட்டுக்கு நிறைய வேணும். இல்ல இதையும் நீங்க வச்சுக்கல. பரவாயில்ல கொண்டு வாங்க. முத்துமா செட்டியாரே வந்து பிரசாதம் கொண்டு போங்க. சாமி போயிட்டு வாங்க. உள்ள நல்ல மெருகு மெருகு இருக்குது. சாமி சாமி எனக்கு கருப்புண்டா இருக்குடா. அப்படியே விட்டாச்சுன்னா மாத்திரை போடுங்க. நம்ம ஆளுக்கு சாப்பிடலாமா? போலாமா? ஏண்டா அப்படி எங்கடா அது மூணு தேங்காய் ஏண்டா? உடச்சது எத்தனை தேங்காய்? உடைச்சது ஒரு தேங்காய். வந்தது எத்தனை மூடி? 2 மூடி. ஒரு மூடி அவாள் கொடுத்தோம். இன்னொரு மூடி இங்க விநாயகர் தின்றுப்பார். விநாயகர் பால் குடிச்சது மாத்திரம் எதுக்கு தேங்காய் நீங்க எடுத்துக்க மாட்டீங்களா? ஏண்டா நீ வாயில வச்சுட்டா? சாமி அம்மா உங்ககிட்ட என்ன சொன்னா? என்ன சொன்னா? இட்லி கூட போட்டுருக்கு. சட்னிக்கு தேங்காய் வேணும்னு சொன்னாவே இல்லையா? இனிமேல் சட்னி அடிக்கி தேங்காய் எடுத்துட்டு போனீங்க. உங்க கிட்னி எடுத்துட்டு மாத்தீங்க. இப்படி சொல்லாதீங்க. ஏங்க எதுக்கு ஏற்கனவே இன்சூரன்ஸ் பண்ணிருக்கிறீங்க? ஏற்பட்ட வேலை இருக்கிறாங்க. தரண